ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழன் அவங்க வேலை பார்த்த அதே கம்பெனிக்கே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்ன மாதிரி யாருமே மதிப்பு கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சோழனை கொஞ்சம் மட்டமாக தான் நடத்துகிறாங்க. இதில் சோழனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதே மாதிரி அந்த ஓனர்கிட்டையுமே போய் எதுவும் வேலை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லைசன்ஸே இல்லைன்னா எப்படிப்பா வேலை கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்களுமே விரட்டி விட்டுறாங்க. அதே விரக்தியில் சோழன் வீட்டுக்கு வந்து பார்த்தா, சோழன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கே நிலா, பல்லவன், பாண்டியன், அது போக நம்ம சேரனன் எல்லாருமே நல்லபடியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் சோழனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம தான் இவளுக்கு பைக் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா, நான் உன்கிட்ட கற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் கற்றுக்கிட்டா. அப்படி இருக்கும்போது இப்போவும் என்னையை விட்டுட்டு எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன தான் நினைக்கிறாங்க, இனி ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு சோழன் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அங்கே வந்த நடேசன் கூட கொஞ்சம் வெந்த பொண்ணில் வேலை பச்சுற மாதிரி, பார்த்தியா நீ தான் விழுந்தடிச்சு ஸ்கூட்டி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்த, ஆனால் அவள் உன்னைய கண்டுக்கிடவே மாட்டேங்கிறா. ஆனால் அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு பாண்டியன்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் ஓட்டி பழகிட்டு இருக்கிறா. உன்னைய கிட்ட கூட நெருங்க விட மாட்டேங்கிறா. நீ இதே மாதிரியே இரு, அவள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குடும்பத்திலே எல்லாருக்கும் ஒரு தங்கச்சியாகவும் அக்காவாகவும் மாறி அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து இவனுங்கெல்லாம் உன் கூட அவளை வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொளுத்தி போடுறாங்க நம்ம நடேசன். யோ, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத, அது என் பொண்டாட்டிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை பொண்டாட்டின்னு நீ மட்டும்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க, அவளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. சேரண்ணன் சொல்லிட்டு தங்கச்சி பசத்தில் ஊறுகுதாங்க. அதே மாதிரி பாண்டியன்கிட்டையும் பல்லவன்கிட்டையும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. உன்கிட்ட மட்டும்தான்டா அவள் ஒட்டவே மாட்டேங்கிறா. உன்னால் அவளுக்கு புருஷனாக ஒரு நாளுமே ஆக முடியாதுங்கிற மாதிரி ரொம்பவே சீண்டி விடுற மாதிரி நம்ம நடேசன் பேசிட்டாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் சரக்கடிக்க போகிறாங்க. பாருக்கு யார் கூட போயிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த வண்டி ஓனர் கூட தான் போயிருக்காங்க. 2 பேரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் புலம்பும்போது எல்லா விஷயத்தையுமே அந்த வண்டி ஓனர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலா என்னைய லவ் பண்ணவே இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணதே இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா உண்மையுமே ஒப்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவருமே கொஞ்சம் கேடுகட்டத்தரமாக ஐடியாலாம் கொடுக்குறாங்க. நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு புருஷனாக நடந்துக்கோ, 2 பேருமே சந்தோஷமாக இருந்தாலே அவள் கண்டிப்பாக உன்னைய புருஷனாக ஏற்றுக்கிடுவா. அது பொண்ணுங்கெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, நீ தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விட்டு அனுப்புகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே சோழன் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எப்போதும் போல் வெளியில் பாண்டியன், பல்லவன், அது போக சேரனன் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு நிலா ரூமுக்குள்ளே போகிறாங்க சோழன். இதை யாருமே எதிர்பார்க்கல. நிலா ரூமுக்குள்ளே போன சோழன் நிலா பக்கத்தில் போய் படுக்கிறாங்க. நிலாவுமே கொஞ்ச நேரத்தில் யாரோ நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு முழிப்பை தட்டி எந்திக்கிறாங்க. பக்கத்தில் சோழனை பார்த்ததுமே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கு சோழனுமே, நான் உன் புருஷன் தானே, நான் ஏன் உள்ளே வரக்கூடாது, நீ என்னோட பொண்டாட்டி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அதனால் நான் இங்கே படுக்கலாம் அப்படி தானே, இத்தனை நாள் என்னைய வெளியே படுக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் நிலா கவனிக்கிறாங்க சோழன் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே சோழன் நம்ம நிலா மேலே கை வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா ரொம்பவே சத்தம் போட்டு சோழனை வெளியில் போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க. இருந்தாலுமே சோழன் நிதானத்தில் இல்லைங்கிறதுனால அவங்க மறுபடியுமே கை வைக்க போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா இன்னுமே சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சோழன் நிலா ரூமுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததும் சேரன் நிலாவை பார்த்து இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நிலா அழுதுகிட்டே தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம சேரனை நிலாவை சமாதானப்படுத்திட்டு நம்ம சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே சோழனுமே மறுபடியும் இவ எனக்கு பொண்டாட்டி தானே, என்னமோ உனக்கு தங்கச்சியாகவே இவ பிறந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குடிபோதையில் மறுபடியுமே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. பல்லவனை பார்த்து, என்ன உனக்கு அம்மா இல்லைன்னு உடனே நீ இவளை உனக்கு அம்மாவே ஆக்கிட்டியா, எப்போ பாரு அவ்வளோ பாசத்தை நீ காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை பார்த்தும் பேசுகிறாங்க.
அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்டேயும் இதே மாதிரி தான். அவள் உன்கிட்ட கூட நல்ல விதமாக தான்டா நடந்துக்கிடுதா, ஆனால் என்கிட்ட மட்டும் நல்லதாகவே நடந்துக்கிட மாட்டாங்க, என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியுமே நிலா கிட்ட நான் உன் புருஷன் தானேன்னு சொல்லி போய் பேச போகிறாங்க. இதுக்கு மேலே எல்லாருக்குமே கோபம் அதிகமாக வருது. அதுவும் பல்லவனுக்கு ஒரு படி மேலே போய் நம்ம சோழனை கை நீட்டி அடிச்சிருந்தாங்க. இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பல்லவன் அடித்ததுமே சோழன் டேய் சின்ன பையன் நீ அடிக்கிறியோன்னு சொல்லிட்டு சோழனுமே கை நீட்ட போகிறாங்க. ஆனால் பல்லவன் மேலே இது வரைக்கும் யாருமே அவ்வளோவா கை வச்சதில்லைன்னொன்னே சோழனுக்கு கை வைக்க மனசு இல்லை. அப்புறம்தான் பல்லவன் சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. சோழன் நீ அளவுக்கு மீறி போகிற, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சோழனை கட்டுப்படுத்துகிறாங்க. இருந்தாலுமே சோழன் என்னடா விட்டா நீங்களே நிலாவுக்கு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல, இனிய ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிங்க வைக்க மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க. இதை பார்த்ததுமே நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் நம்ம சோழனை அமைதிப்படுத்துறதுக்காக மறுபடியுமே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நீ இப்படி இருந்தனா நிஜமாவே நாங்கள் அதை தான் பண்ணுவோன்னே, நீ வர வர சரியே இல்லை, ரொம்பவே மூர்க்கத்தனமாக மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நம்ம சோழனை அடிச்சுட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. நிஜமாவே நான் அவங்கள ஒரு அன்னிக்கு அடுத்து அம்மாவாக தான் பார்க்குறேன், ஆனால் நீ அம்னே இப்படி நினைக்கிற, நான் ஸ்கூட்டி கற்றுக் கொடுத்தா உனக்கு என்னன்னே, அவங்க எங்ககிட்ட நல்லா பேசினா ஏன்னே உனக்கு பொறுக்க மாட்டேங்குது, அவங்க உன்னையுமே நல்லபடியாக தான் நினைக்கிறாங்க, ஆனால் நீ தான் உன்னோட மரியாதையை கெடுத்துக்கிடுத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு அவங்க ஏற்கனவே நிதானத்தில் இல்லைங்கிறதுனால எதுவுமே புரியாமல் மயங்கி விழுறாங்க. அதுக்கப்புறம் சோழனை போய் படுக்க வச்சுட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாத மாதிரி முழிக்கிறாங்க. அப்புறம் நிலாவை உள்பக்கமாக தாப்பால் போட்டு நீ உள்ளே போய் தூங்குமான்னு சொல்லிட்டு சேரனன் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு சோழனை பார்த்ததுமே பாண்டியன் சொல்கிறாங்க, இவன் மேலே இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இவன் இந்த மாதிரி பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டான், இனிமேல் கண்டிப்பாக அவங்க இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன், காலையில் போத தெரிஞ்சாதான் அண்ணனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்குறாங்க.